அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் சத்தியவசன நிகழ்ச்சி மூலமாக வாழ்த்து சொல்கிறோம். சத்தியவசன நிகழ்ச்சிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை அனைவரும் பார்க்கும்படியாக கேட்கும்படியாக நீங்கள் தூண்டும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். அருமையானவர்களே, சத்தியவசன நிகழ்ச்சி என்பது வேத வசனத்துக்கு நேராக மக்களை திருப்புகிற ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக மக்கள் அனைவரும் ஆண்டவரையும் அவருடைய வசனத்தையும் அறிந்து இன்னும் ஆழமாக முன்னேற வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையிலே செயல்பட்டு வருகின்றது. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து வருகிறோம். நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே மக்கள் குறை சொல்லும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலே அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை விளக்க விரும்புகின்றேன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஹவு டு ஹேண்டில் யுவர் கிரிட்டிசிசம் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் நம்மை குறை சொல்கிறார்கள். நம்மை மக்கள் புகழும் போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் யாராவது குறை சொல்ல ஆரம்பித்தால் நம்முடைய அழகான முகம் வாடி விடுகின்றது. சிலருடைய முகம் வட்ட முகமாய் இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அது சதுரமாய் மாறிவிடுகிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு குறை சொல்லப்படுகிற அந்த நிலை நம்மை பாதிக்கின்றது. மக்கள் புகழ்ச்சியை விரும்புகின்றார்கள், ஆனால் குறை சொல்லப்படுவதை விரும்புவதே இல்லை. திருமறையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு வேத வசனத்திலே யோபை குறித்து யோபின் நண்பர்கள் குறை சொன்னார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை குறித்து அநேகர் குறை சொல்கிறார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அநேகர் குறை சொன்னார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் குறை சொன்னார்கள். யோவான் ஸ்நானகன் சாப்பிடாத ஒரு மனிதனாக இருந்தான். அவன் பிசாசு பிடித்தவன் என்று அநேகர் அவனை குறை சொன்னார்கள். ஆகவே குறை சொல்லப்படுகிற அந்த நிலைப்பாடு என்பது மிகவும் தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த உலகத்திலே மனிதர்களாக நாம் பிறந்து இந்த உலகத்திலே மறுமைக்கு நாம் செல்லும் வரைந்தோம் எங்கேயாவது ஒரு கோணத்திலே மக்கள் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே வீட்டிலே குறை சொல்வார்கள், சிலரை சபையிலே குறை சொல்வார்கள், சிலரை வேலை செய்கிற இடத்திலே குறை சொல்வார்கள், சிலருடைய வாழ்க்கையிலே சமுதாயத்தின் அன்றாட பணியிலே குறை சொல்வார்கள். ஆகவே இந்த நாளினுடைய செய்தி என்ன? மக்கள் உங்களையும் என்னை குறித்து குறை சொல்லும் பொழுது அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று சொல்ல விரும்புகின்றேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 - 20 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீதின் வாழ்க்கையிலே இந்த குறை சொல்லப்படுகிற நிலையை அவன் எவ்வாறு கையாண்டான் என்கிற நிலைப்பாடு அங்கு சொல்லப்படுகிறது. தாவீது பெலிஸ்தே ராஜாவிடத்தில் போய் அடைக்கலம் புகுந்தான். அவன் செய்த ஒரு மகா பெரிய தவறாகும். பெலிஸ்தே ராஜாவோடு சேர்ந்து இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக யுத்தம் செல்ல அவன் போகிறான். அப்போது பெலிஸ்தே பிரபுக்கள் அவன் வருவதை தவிர்க்க விரும்பினார்கள். ஆகவே பெலிஸ்தே ராஜாவிடத்தில் சொன்னார்கள், தாவீதும் அவனுடைய மனிதர்களும் வரவே கூடாது என்று. ஆகவே பெலிஸ்தே ராஜா சொன்னான், எனக்கு நீ பிரியமானவன், ஆனால் பிரபுக்களுக்கு நீ பிரியமானவன் அல்ல என்று போய்விடு என்று சொன்னான். இதற்கு இடையிலே சிக்லாக் என்கிற ஒரு அருமையான இடத்திலே தாவீதும் தாவீதினுடைய நண்பர்கள் அவனுடைய நண்பர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் தங்கியிருந்தன. தாவீதோடு 600 பேர் கூட இருந்தார்கள். 600 பேருடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள், அங்கே கோழிகை, கழுதைகள் எல்லாம் இருந்தது. தாவீது பெலிஸ்தே ராஜாவிடத்திலே செல்லும் பொழுது சிக்லாக்கை அமேலிக்கர் வந்து சுட்டெரித்தார்கள். தாவீதினுடைய மனைவிகள் இருவரையும், அங்கே தாவீதினுடைய நண்பர்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போய்விட்டார்கள். வந்து பார்க்கிறார்கள், அதை கண்டபோது அழுதார்கள். வேத வசனம் சொல்கிறது, தாவீதும்
அந்த மனிதர்களும் விடாய்த்து போகிற அளவுக்கு அழுதார்கள். பலன் இல்லாத அளவிற்கு அழுதார்கள் என்று திருமறை வசனம் சொல்கிறது. இந்த சமயத்தில் தான் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே தாவீதினுடைய நண்பர்கள் தாவீதின் மேலே கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். காரணம் என்ன? தங்களுக்கு பிரியமானவர்களை இழக்க கொடுத்த மன கிளேசத்தின் நிமித்தம் அவ்வாறு சொன்னார்களாம். அருமையானவர்களே, தாவீது வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலையில் தான் தாவீதின் நண்பர்களாலே குறை சொல்லப்படுகிறான். இந்த சூழ்நிலை மிக கடினமான சூழ்நிலை. தாவீதோடு இந்த 600 பேர் எப்போதும் நடந்து அவனை பின் செல்வார்கள். இந்த 600 பேர் யார்? முறுமுறுத்தவர்கள், கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட 600 பேர் தாவீதை தலைவனாய் ஏற்றுக்கொண்டு பின்னாலே சென்றார்கள். தாவீது எங்கு போனாலும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பான், அவர்களை பராமரிப்பான், அவர்களுடைய வாழ்க்கையிலே கூடவே இருந்தான். இவர்களுடைய உறவு எப்படி இருந்தது? விரலும் நகம் போல் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தாவீது அவர்களுக்காக ஜீவனை கொடுக்க தயாராக இருந்தான். இந்த நண்பர்களும் தாவீதுக்காக எதனை இழக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் தங்களுக்கு பிரியமானவர்களை இழக்க கொடுத்த உடனே இந்த நண்பர்கள் தாவீதை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். கல்லுகளால் மாத்திரமல்ல, வார்த்தைகளினாலும் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, இந்த குறை சொல்லப்படுகிற நிலை வரும்போது தாவீது இதை எவ்வாறு கையாண்டான்? 3 குறிப்புகளை உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு விரோதமாக அவனுடைய நண்பர்கள் குறை சொல்லப்படுகிறதற்கு என்ன காரணங்கள் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். முதல் காரணம் என்ன? a misguided decision என்று சொல்லலாம். தாவீது செய்த ஒரு தவறான தீர்மானம். தாவீது பெலிஸ்தே ராஜாவோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போனது, அடைக்கலம் புகுந்தது ஒரு பெரிய தவறான தீர்மானமாகும். தாவீது கொன்ற முதல் மனிதன் யார்? கோலியாத். அந்த கோலியாத் யார்? பெலிஸ்தியன். ஆகவே பெலிஸ்தியர்களுக்கும் அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கும் எப்போது யுத்தம் நடைபெறும். ஆனால் தாவீது சவுலுக்கு தப்புவதற்காக அவன் சென்ற இடம் என்ன? பெலிஸ்திய ராஜாவிடத்திலே சென்றான். அந்த தவறான தீர்மானத்தினால்தான் அவனுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களால் குறை சொல்லப்படுகிறான். இரண்டாவது, இன்னொரு காரணம் இருக்கிறது. தாவீது மாத்திரம் பெலிஸ்தே ராஜாவோடு செல்லாமல் இருந்திருந்தால், சிக்லாக்கிலே அவன் தங்கும்போது அமெரிக்கர்கள் தாக்க வரும்போது அந்த அமெரிக்கர்களை இந்த தாவீதும் தாவீதின் மனிதர்களும் முறியடித்திருப்பார்கள். ஆனால் தாவீதும் தாவீதின் மனிதர்களும் இல்லை. ஆகவே அமெரிக்கர்கள் எளிதாக தாக்கி அதை சுட்டெரித்து அங்குள்ள எல்லாவற்றையும் கொண்டு போய் விட்டார்கள். ஆகவே முதலாவது ஒரு தவறான தீர்மானம். இரண்டாவது, அமெரிக்கனுடைய யுத்தத்தினால் ஏற்பட்ட ஒரு தோல்வியை நான் சொல்கிறேன். மூன்றாவது, இன்னொரு காரணம் இருக்கிறது. தாவீதும் அவனுடைய மனிதர்களும் பலன் இல்லாத அளவிற்கு அழுதார்கள் என்று வேதம் சொல்கிறது. இது ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட், ஒரு பெரிய ஞாபகத்தில் வைக்கப்பட வேண்டிய ஒரு சோர்வாகும். அருமையான என் சகோதர சகோதரிகளே, பெண்கள் அழலாம். பெண்கள் அழுகிறது ஒரு சாதாரண காரியமாக மக்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்கள் அழுகிறது அது ஒரு விசித்திரமான வியப்புக்குரிய காரியமாக காணப்படுகிறது. ஆகவே இங்கே தாவீது மாத்திரம் அழவில்லை, தாவீதோடு சேர்ந்த 600 பேரும் அழுதார்கள். அவர்கள் பலன் இல்லாத அளவிற்கு அழுததை அங்கு திருமறையிலே நாம் காண முடிகிறது. ஆகவே தான் சொல்கிறேன், இந்த 3 காரணங்களினாலும் இந்த 3 நிலைகளினாலும் தாவீது குறை சொல்லப்பட்டார். முக்கியமான காரணம் என்ன? தாவீதின் தவறான ஒரு தீர்மானமாகும். இரண்டாவதாக, தாவீது இந்த குறை சொல்லப்படுகிற அந்த சூழ்நிலை வரும்போது அவனுடைய ரியாக்ஷன், அவனுடைய பதில் என்ன, அவனிடத்தில் ஏற்பட்ட விளைவுகள் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே முதலாவது ஒரு ஹெவி ஹார்ட், ஒரு கனமான இருதயமாக அவனுடைய வாழ்க்கை மாறியது. அவனுடைய உள்ளம் கனமான இருதயமாக அது காணப்பட்டது. மக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். மனைவிகள் இல்லை, பிள்ளைகள் இல்லை. அதே சமயத்தில் அவன் சேர்த்து வைத்த ஒன்றுமில்லை. 600 பேரும் விரோதிகளாக மாறினார்கள். இந்த சூழ்நிலையிலே தாவீது மகிழ்ந்து பாடவில்லை. அவனுடைய இருதயம் கனமான பாரமான இருதயமாய் மாறிவிட்டது. இரண்டாவதாக, தாவீதினுடைய இன்னொரு அதனுடைய விளைவுகளை சொல்கிறேன்.
தாவீது என்ன செய்தார்? ஹம்பிள் ஹார்ட், மிகவும் தாழ்த்தி அந்த பிரச்சனையை கையாண்டார். ஏனென்று சொன்னால் அந்த வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தாவீது தன்னை குறை சொல்லுகிற மனிதர்களுக்கு விரோதமாக எந்த வார்த்தைகளையும் அவன் பேசினதாக ஒரு வசனம் இல்லை, அல்லது எதிர் குரல் கொடுத்ததாக வாக்கியம் இல்லை, அல்லது எதிராக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை சொன்னதாக வசனம் இல்லை. அப்படியானால் தாவீதினுடைய இருதயம் கனமான இருதயமாய் மாறியது. இரண்டாவதாக அவனுடைய இருதயமானது தாழ்மையின் இருதயமாய் மாறியது. இன்னொன்றை நான் சொல்கிறேன், அவனுடைய வாழ்க்கையிலே ஹோப்ஃபுல் ஹார்ட் என்று சொல்லலாம், நம்பிக்கையின் இருதயமாய் மாறியது. தாவீது 600 பேருடைய கால்களில் விழவில்லை, அல்லது 600 பேர்களோடு உட்கார்ந்து அவன் கலந்து உரையாடவில்லை, அல்லது 600 பேரோடு சேர்ந்து அவன் உடன்படிக்கை செய்ய எந்த முயற்சியும் செய்யவில்லை. அவன் செய்த ஒரு காரியம் என்ன? கர்த்தரிடத்தில் திரும்பினான். ஏபோத்தை கொண்டு வர சொன்னான். ஏபோத்தை கொண்டு வர சொல்லி அங்கே தேவனுடைய சித்தம் என்ன என்று கேட்டான். தனக்கு விரோதமாய் எல்லாரும் எழும்பிய போது வசனம் சொல்கிறது, அவன் தன்னைத்தானே கர்த்தருக்குள் திடப்படுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் அருமையானுள்ளே, தாவீதினுடைய இருதயத்திலே கனமான பாரமான இருதயம் இருந்தாலும், தாழ்மையான இருதயமாக இருந்தாலும், அவன் தேவனை நோக்கி தேடுகிற மனிதனாக காணப்பட்டான். இந்த செய்தியை கேட்டு கண்டுகொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, உங்களுடைய வீடுகளிலே, உங்கள் வாழ்க்கையிலே அநேகர் குறை சொல்லுகிறார்களா? குறை சொல்லப்படும் பொழுது சோர்ந்து இடிந்த நிலையோடு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஏன் இப்படி நடந்தது? ஆண்டவர் ஒருவர் இருந்தால் இதை தடுக்கக்கூடாதா என்றெல்லாம் நீங்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய படுக்கையை நீங்கள் கண்ணீரினால் நனைத்து கொண்டிருக்கலாம். சாப்பிட வேண்டிய காலங்களில் சாப்பிடாதபடி பட்டினியாய் உட்கார்ந்து முடங்கி கிடந்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவருடைய ஊழியன் என்கிற முறையிலே நான் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், தாவீதினுடைய விளைவை பாருங்கள். அவன் எந்த எதிர்குரல் கூடாதபடி, எந்த வார்த்தை சொல்லாதபடி கர்த்தரை தேடினான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். கர்த்தருடைய உதவிக்காக கெஞ்சியது போல நீங்களும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே உங்களை அன்போடு அழைக்கிறேன். 2 காரியங்களை சொன்னேன். முதலாவது, தாவீதினுடைய குற்றம் சுமத்தப்படுகிற சூழ்நிலைக்கு உரிய காரணங்களை சொன்னேன். இரண்டாவது, தாவீதை மற்றவர்கள் குற்றம் சுமத்தும் போது அவனுடைய விளைவுகளை சொன்னேன், அதாவது அவனுடைய பதில் என்ன என்று சொன்னேன். மூன்றாவதாக, தாவீதின் வாழ்க்கையிலே குற்றம் சுமத்தப்படும் பொழுது அவன் பொறுமையோடு இருந்து கர்த்தரை தேடியதினாலே அவனுடைய வாழ்க்கையிலே கிடைத்த பலன்கள், விளைவுகள் அல்லது ரிவார்ட்ஸ் அல்லது பரிசுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய வாழ்க்கையிலே 3 காரியங்கள் காணப்பட்டது. ஒன்று, அவனுடைய விசுவாசமானது வெளியே வரக்கூடிய அளவிலே காணப்பட்டது. அவனுடைய விசுவாசம் எல்லாரும் காணக்கூடிய நிலையிலே காணப்பட்டது. 1 சாமுவேல் 30 நீங்கள் கவனமாய் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். தாவீதினுடைய வாழ்க்கையிலே எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள், அவனுடைய நண்பர்கள். தாவீதும் அழுது கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 30 தெளிவாய் சொல்கிறது, அவனுடைய நண்பர்கள் கர்த்தரை தேடியதாக வசனம் இல்லை, அல்லது கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டதாக வார்த்தை இல்லை. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது மாத்திரம் எல்லாரும் விரோதியாய் எழும்பிய போதிலும் கூட, தனக்கு விரோதமாக எல்லா மக்களும் கூடி கொண்ட போதிலும் கூட, தான் தனிமையாக விடப்பட்ட அந்த நிலைப்பாட்டிலே கூட அந்த மனிதன் செய்தது என்ன? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். கர்த்தருக்குள்ளே கர்த்தரை தேட ஆரம்பித்தான். இதில் தான் நான் சொல்ல விரும்புகிற ஒரு கருத்து என்ன? தாவீதின் விசுவாசமானது வெளியே எல்லாரும் காணக்கூடிய அளவிலே அது காணப்பட்டது. பிரச்சனைகள் வரும்போது நாம் யாரிடத்தில் போகிறோம்? வேதனை வரும்போது யாரை தேடுகிறோம்? அல்லது கண்ணீர் நிறைந்த சம்பவம் வரும்போது யாரிடத்தில் போய் நாம் விழுந்து ஜெபிக்கிறோம் என்பதை வைத்து நம்முடைய விசுவாசம் வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறது. நீங்கள் மனிதர்களை தேடினால் பிரச்சனை வரும்போது உங்கள் விசுவாசம் மனிதர்கள் மேல் இருக்கிறது என்று பொருளாகும்.
உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது பணத்தை தேடினால் உங்களுடைய விசுவாசம் பணத்தில் இருக்கிறது என்று பொருளாகும். உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் நிறைந்த அனுபவம் வரும்போது மனித பலத்தையோ அல்லது ஆள் பலத்தையோ அல்லது அரசியலின் பலத்தையோ நீங்கள் நாடுவீர்கள் என்றால் உங்கள் விசுவாசமானது அரசியலை நடத்துகிற மக்கள் மேல் இருக்கிறது என்று பொருளாகும். ஆனால் தாவீதினுடைய விசுவாசத்தை பாருங்கள், மனிதர்கள் மேல் அல்ல, தன்மேல் அல்ல, அல்லது நண்பர்கள் மேல் அல்ல. அவனுடைய விசுவாசம் யாரிடத்தில் இருந்தது என்றால் தேவனிடத்தில் இருந்தது. ஆகவே தான் தைரியமாய் சொல்கிறேன், அவனுடைய விசுவாசம் வெளிப்படையாக தெரிகிற விசுவாசமாய் காணப்பட்டது. அவனுடைய விசுவாசம் பாருங்கள், இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு வெற்றி நிறைந்த விசுவாசமாக காணப்படுகிறது, அல்லது அந்த வெற்றிக்கு வழிநடத்துகிற ஒரு சரியான விசுவாசமாக காணப்படுகிறது. தாவீது முதலாவது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவனை போதிப்பதற்கு போதகர்கள் இல்லை, அவனை ஆலோசனை தீர்க்கர்கள் இல்லை, அவனை தேற்றுவதற்கு நண்பர்கள் இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலே அவனை உறுதிப்படுத்துவதற்கு அங்கே மனைவிகள் இல்லை. அவனுக்கு அவனே நற்செய்தியை சொல்லுகிற அளவிற்கு தன்னைத்தானே அவன் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். நான் சங்கீதத்தை வாசிக்கும் போது அநேக வசனங்களை இப்படி வாசிப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்ரி, என் ஆத்துமாவே ஏன் தேங்குகிறாய் கலங்குகிறாய் என்று சங்கீதக்காரன் தன் ஆத்மாவோடு பேசுவது போல அன்றைக்கு தனக்குள்ளே தன்னுடைய கர்த்தருக்குள்ளே தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டிருக்கிறான். எப்படி திடப்படுத்தி கொண்டிருப்பான்? யார் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், யார் உன்னை விட்டு அகன்றி போனாலும் அழைத்தவர் உன்னோடு இருக்கிறார் என்று இவ்வாறு அவன் சொல்லி இருக்கலாம். இதை கற்பனையாக நான் சொல்கிறேன். ஆகவே அவனுடைய விசுவாசம் வெளிப்படையாக வருகிற ஒரு விசுவாசமாய் காணப்பட்டது, சரியான பாதையிலே நடத்துகிற ஒரு விசுவாசமாய் காணப்பட்டது. அங்கே பாருங்கள், கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான், ஊழியனை அழைக்கிறான். வேதவசனம் 1 சாமுவேல் 30 இப்படி சொல்கிறது, அபித்தார் என்கிற ஆசாரியனை அழைத்து வர சொன்னான். அந்த ஆசாரியனிடத்தில் இருக்கிற ஏபோத்தின் வஸ்திரத்தை வைத்து அங்கே தேவ சித்தத்தை அறிய முற்படுகிறான். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே உண்மையாகவே நான் இந்த தண்டை பின்தொடர்வேனா, எனக்கு ஜெயம் கிடைக்குமா என்று தேவ திட்டத்துக்காக, தேவ ஆலோசனைக்காக, தேவ வழிநடத்தலுக்காக அவன் காத்திருந்தான். ஆண்டவர் அவனோடு பேசினார், அப்படியே செயல்பட்டான், வெற்றி கிடைத்தது. ஆகவே அவனுடைய விளைவு என்ன? அவனுடைய விசுவாசம் வெளிப்படையாக காணப்பட்டது. அவனுடைய விசுவாசமானது சரியான பாதையிலே நடத்துகிற விசுவாசமாக இருந்தது. கடைசியாக ஒன்றை சொல்கிறேன், அவனுடைய விசுவாசம் வெற்றியை தருவித்த ஒரு விசுவாசமாய் காணப்பட்டது. அந்த விசுவாசத்துக்கு மூலம் யார்? கர்த்தர் தான். 1 சாமுவேல் 30 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அங்கே வேத வசனம் 18-19 சொல்கிறது, தாவீது ஒன்று குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அவன் ஒன்றையும் இழக்கவில்லை, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அத்தனை 600 நண்பர்களும் அவனுக்கு சிநேகிதமாக மாறினார்கள். மறுபடி அவர்களுடைய உறவு துளிர்த்தது, அங்கு பலப்பட்டது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். குறை சொல்லப்படுகிற நிலை இருக்கிறதா? குறை சொல்லப்படும் போது உங்களுடைய பதில் என்ன? எதிர்மறையான செய்திகள் என்ன? குறை சொல்லப்படும் போது கர்த்தரை நம்பினால் என்னென்ன விளைவுகள் வரும் என்று சொன்னேன். குறை சொல்லப்படும் போது கர்த்தரிடத்தில் வாருங்கள், கர்த்தரிடத்தில் வந்து ஜெபியுங்கள், கர்த்தரை உங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும் என்று அவரே சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்கள், உங்களுடைய கண்ணீரின் மத்தியிலே அவரை தேடுங்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வேதத்தை வாசித்து அவரோடு உள்ள உறவிலே இறுக்கமாக வளர ஆரம்பியுங்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? குறை சொன்னவர்கள் அவர்கள் திரும்பிக் கொள்வார்கள். ஆகவே கடைசியாக பிரார்த்தனை செய்வதற்கு முன்பாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யார் குறை சொன்னாலும் அதனுடைய அடிப்படை என்ன என்பதை கண்டுபிடியுங்கள். யார் எதை குறை சொன்னாலும் அந்த குறை சொல்கிற மனிதர்களை பகையாளியாக எண்ணி விடாதிருங்கள். உங்களை குறித்து யாராவது தவறாய் குறை சொன்னால் நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள்.
உங்களை குறித்து அவர்கள் சரியாய் அவர்கள் குறை சொல்வார்களானால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அவர்கள் நன்மை செய்கிறார்கள் என்று. ஆகவே ஆண்டவரண்டே வாருங்கள், இந்த பிரச்சனையை ஆண்டவருடைய பலத்தோடு தாவீதின் முறையிலே தீர்த்து கொள்ள நீங்கள் முன்னேறி வாருங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர், இந்த செய்தியை கேட்கிற காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் வசனத்தின் ஊடாக பேசியிருக்கிறேன். எங்களுடைய ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நாங்கள் குறை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எங்களை மன்னிக்கும்படியாக, எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக சமயங்களிலே கசந்து போயிருக்கிறோம். தவறான வார்த்தைகளை பேசி விடுகிறோம். குறை சொல்கிறவர்களை பகையாளியாய் எண்ணி விடுகிறோம். எங்களை மன்னித்தருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது எவ்வாறு குறை சொல்லப்படும் போது கர்த்தரிடத்திலே திரும்பி தன்னைத்தான் திடப்படுத்தி கொண்டானோ, அதே போல நாங்களும் உம்மிடத்திலே திரும்பி வந்து வெற்றியை சுதந்திரிக்க உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை செய்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.